ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்லா காரசாரமான சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அப்பளம் பொரியலோடு வச்சு சாப்பிட்றதுக்கு மத்தியானம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் லஞ்சுக்கு. இந்த சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். காய்கறி இல்லாத டைமில் கூட நீங்கள் இதை வீக்லி ஒன்ஸ் இதை ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வெங்காயம் காரக்குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3-4 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். ரெண்டாவது 2 நாள் வரைக்கும் 4 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சிருச்சு. இதில் கொஞ்சமாக வெந்தயம், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதும் இதோட கருவேப்பிலை போட்டுடலாம். 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 150 கிராம் போல் சின்ன வெங்காயத்தை உளிச்சு எடுத்திருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கட் பண்ண வேண்டாம், அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் போல் வதக்குங்க. நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் 150 கிராம் சேர்க்குறேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கையிலேயே ஒரு 10-12 பல் பூண்டு, சின்ன பல்லாக இருக்கிறதுனால இவ்வளோ போட்டிருக்கேன். வெங்காயத்தை விட பூண்டோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். வெங்காயத்தோட ஃப்ளேவர் தான் இதில் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். பூண்டு குழம்புனா நீங்கள் பூண்டோட குவான்டிட்டி அதிகம் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். இப்போது வெங்காயமும் வதங்கி நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிகள்லாம் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், வீட்லேயே அரைச்ச சாம்பார் தூள். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது காரக்குழம்பு, புளிக்குழம்பு, அப்புறமா சாம்பார் எல்லாத்துக்குமே நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். குழம்பு பொடின்னு நான் செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறதில்ல. இதோடவே கொஞ்சமாக மட்டும் வெறும் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுலேயே பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சதுனால நான் பெருங்காயம் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். மீடியம் சைஸில் 2 தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். இது இப்படி நல்லா ஒரு கிரேவி கிடைக்குங்கிறதுக்காக இப்படி பேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கணும். பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் கூட சாம்பார் தூள் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன், டோட்டலாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா நம்ம புளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசம் போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ருசி. பாருங்கள், இப்போ தக்காளியோட பச்சை வாசம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற போட்டு புளி தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துருங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் இப்போவே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதில் காய் மாதிரி வேகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த புளியோட பச்சை வாசம் போய் நல்லா குறைஞ்சி கிரேவியாக வரணும். அது வரைக்கும் மட்டும் நம்ம வெயிட் பண்ணால் போதும். அந்தளவுக்கு கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கனாவே கரெக்டாக இருக்கும். இதோட உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. சூப்பர் வாசனையாக இருக்குது. பாருங்கள், காரக்குழம்பு ஜம்முன்னு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு.
இப்போ இதில் கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெல்லத்தூள் அதை சேர்த்துடலாம். காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ஃபைனலாக கடைசியாக வெல்லத்தூள் சேர்த்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி கடைசியாக போடலினாலுமே உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல, குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள், செம்ம சூப்பராக வந்திருக்கு. ஸோ டேஸ்ட் அண்ட் ஹெல்தியான சின்ன வெங்காய காரக்குழம்பு சூப்பராக ரெடி. ஹெச்சி உருதுலங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பர்டிகுலராக சாப்பாட்டுக்கு நல்ல ஒரு கூட்டு, பொரியல், அப்படி இல்லைன்னா வடகம், அப்பளம் இது மாதிரி வச்சு சாப்பிடுங்க, அப்படி இருக்கும். நீங்களும் இந்த சின்ன வெங்காய காரக்குழம்பை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டான பதிவோடு உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.